வெண்முரசு. கிராதம் 78. வாசிப்பது சந்தீப். மலையில் நின்றது தனிமரம். காய்ந்த மலர்களும் சருகுகளும் உதிர்ந்து அதன் காலடியை மூடின. எடையிழந்து எழுந்தாடி காற்றைத் துழாவின கிளைகள். பின்னர் மலர்களையும் கனிகளையும் உதிர்த்து தனக்கே அடிப்போசனை செய்தன. பின்னர் இலைகளையும் காய்களையும் உதிர்க்கத் தொடங்கியது மரம். மெல்ல பிஞ்சுகளும் தளிர்களும் உதிரலாயின. இறுதியில் வெறுமையே சூடி நின்ற கிளைகள் உதிர்ந்தபின் அடிமரம் வேர்மேல் உதிர்ந்தது. வேர் மண்ணில் பிடிவிட்டது. ஆணிவேரின் குவைக்குள் ஓர் உயிர்த்துளி மட்டும் அனன்றது. புவியை உண்டு முன்னகர்ந்தது மண்புழு. உடலை நாவென சுவையறிந்தது. நாவே குடலென நெளிந்து சிரித்தது. உண்ட மண்ணும் உமிழ்ந்த மண்ணும் நிகரென்றாக உப்பை மட்டும் எடுத்து உடல் நெளிவாக்கிக் கொண்டது. இன்மையைச் சென்றடைந்து திரும்பி நோக்கியபோது புவி ஒரு மண்குவியலென தன் பின்னால் எழுந்திருக்கக் கண்டது. தன் மூச்சை இழுத்து படன் கொண்டது. மேலும் பசித்து தன் வால் நுனியின் அசைவைக் கண்டு விருண்டெழுந்தது. மும்முறை நிலம் கொத்தி எழுந்தபின் பாய்ந்து அதைக் கவ்வி உண்டது. தன் நிழல் கண்டு விழிவிரித்து உடல் சிலிர்த்து நின்றது மான். செவியசைந்தபோது நீருள் எதிரி ஒன்று செவியசைக்கக் கண்டு உடல் விருண்டு அவ்விருட்சியைத்தான் கண்டது. அலையின் ஆழத்திலிருந்து ஆடிய அதன் விழிகளின் அருகே விழியென மிதந்து சென்றது மீன். சிறகசைத்தன 3 மீன்கள். கோடி மான்விழிகள் ஒளிநோக்குடன் முகில் துழாவிச் சென்றன. உடலெங்கும் விழியாகும் ஒரு நீல விழியாகி வான் நோக்கிக் கிடந்தது சுனை. அதன்மேல் அலையலையலை என விழுந்து கொண்டிருந்தன மரம் உதிர்த்த பனித்துளிகள். ஒரே பனித்துளி. ஒன்றுபோல் ஒன்றென முடிவிலாது பனித்து உதிர்ந்தது விசும்பு. குத்துவிளக்கிலிருந்து திரை வழியாக சுவடியடுக்கில் பற்றி எரியது அனல். நெறி நூல்களை உண்டது. இலக்கண நூல்களை உண்டது. காவியங்களை உண்டு எழுந்து வேதங்களைப் பற்றிக் கொண்டது. சுவடிகள் எரிந்து நெளிந்து துவண்டு கருகி சாம்பலாக அவை கொண்ட சொற்கள் எரிமேல் எழுந்து சிறகடித்து கூவிச் சுழன்று பறந்தன. பின்னர் அவையும் சிறகுகள் கருகி அனலிலேயே விழுந்து அனல் பற்றி எரிந்து கூவிச் சுழன்று மூழ்கி மறைந்தன. அனல் என்ற சொல்லாக அனல் மட்டும் எரிந்தது. அச்சொல் வெளியில் நின்று தவிக்க அனல் அணைந்தது. அச்சொல் எழுந்து வானில் பரவி மறைந்தது. முட்டை விட்டு எழுந்த கணமே தன்னை பறவை என்று அறிந்தது ஓர் உயிர். முதிர்களை விட்டு எழுந்து வானில் சுழன்றதன் பேறு வகையால் ஆட்டுவிக்கப்பட்டது. இரை தேட இணையறிய முட்டை மீறிய குஞ்சுகளுக்கு சிறகளிக்க பறந்து கொண்டே இருந்தது. முதிர்ந்து இறகுகள் உதிர்ந்து எடை மிகுந்து ஒரு சிறுகிளையில் அமர்ந்து குளிர்ந்து வரும் உடலை உணர்ந்தது. என் வாழ்நாளின் பொருள்தான் என்ன என்று எண்ணியபோது வாழ்நாளெல்லாம் தான் பரந்த தடங்கள் அனைத்தையும் வானில் ஒரு வலை எனக் கண்டது. விழிதிருப்பு அருகே ஒரு சிலந்தி நெய்த வலையைக் கண்டு உளந்திகைத்து பின் புன்னகைத்தது. கொந்தளித்த கடல் எழுந்து கார்முகிலென வான் நிறைத்தது. கோடி கோடி துளிகளென்றாகி மண்ணை அரைந்து மூடி பெருகிச் சுழித்து திரண்டு ஓடை கடலாகியது. துளி என்றாகாத நீரின் ஓர் அணுவானில் எஞ்சியது. அதன்மேல் விழுந்த விண்மீன்களின் ஒளியால் அதுவும் ஒரு விண்மீன் என்றாகியது. கீழ்வானில் நீல நிறம் கொண்டு மின்னிய அதை மீன்கணங்கள் கண்டுகொண்டு விழிதொளித்து நோக்கி நின்றன. விடாய் கொண்ட பறவைகள் அதை நோக்கி நுழைத்தன. விண்ணிலொரு கடலென்று அது நின்றது. மண்ணிலொரு துளியென கடல். 7ஆம் கடல் என்பது வானமே. 6 கடல்களாக அலையடிப்பதன் அமைதி அது. கரிய தேவன் ஒருவனால் ஓட்டப்பட்ட கரிய தேர் வந்து நின்றது மாளிகை முகப்பில். கதவிடுக்கின் வெள்ளிக்கோல் கரிய பட்டை என்றாகியது. திறந்து வெளிவந்து படிகளில் நின்றான். அவன் உடல் கனலாக ஆடைகள் எரிந்து கொண்டிருந்தன. அத்தழலில் இருந்து மாளிகையின் கதவும் சுவரும் பற்றிக் கொண்டன. அவன் தசைகள் உருகிச் சொட்டி விழுந்த துளிகளும் புகையுடன் எரிந்தன. வாய் திறந்தபோது உள்ளிருந்து தீ பறந்தது. மூக்கினூடாக புகை எழுந்தது. 7 குதிரைகளும் எண்ணெய் மின்னும் கருவண்ணம் கொண்டவை. அவற்றின் திறந்த வாய்களும் நாக்குகளும் பற்களும் கூட கரியவை. கருங்கல் குழம்புகள் கர்த்தரையில் முட்டும் ஓசை. கரிய இரும்பாலான தேரின் சகலவட்டமும் கரிய ஒளியே கொண்டிருந்தது.
அதன் பீடத்தில் எழுந்த தேவனின் கண்வழிகளும் பற்களும் கைநகங்களும் கருஞ்சிப்பி போல இருளொளி கொண்டிருந்தன. அவன் இரும்புக் குரடுகள் கல்லில் ஒலிக்க அணுகி பணிந்து, வருக என்றான். ஏன் என அவன் கேட்டான். வருக என்று அவன் மீண்டும் சொல்லி கை காட்டினான். நீ யார் என்றான். நான் குரோதன். என் தலைவர் உன்னை தேடி வந்துள்ளார். அவன் எரிந்து கொண்டே சென்றான். உள்ளே கரிய பட்டுத்திரை அசைந்தது. யார் என்றான். அவரை அதர்வன் என்கிறார்கள் தேவர்கள். அழிவற்ற ஆற்றலே அவர் என வழிபடுகின்றனர் முனிவர். அஞ்சியபடி அவன் நடந்து சென்று தேரிலேறி அத்திரையை விலக்கினான். உள்ளே புகைமூடிய அனல் என அமர்ந்திருந்தது எரியுடல் கொண்ட தெய்வம். கரிய முட்கள் என மயில் சிலிர்த்த பன்றிமுகம். வெறிமயங்கிய கருமணிக்கண்கள். வருக என அவனை கைநீட்டி அழைத்தது. 8 கைகளில் வாளும் வேலும் வில்லும் அம்பும் பாசமும் அங்கசமும் குளிர்மலரும் அமுதகலமும் கொண்டிருந்தது. அனல் அனலை என அவன் அத்தெய்வத்தின் மடியில் அமர்ந்தான். சவுக்கு சொடுக்கப்படும் ஒலி கேட்டது. தேர் அசைந்து சகட ஒலியுடன் கிளம்பியது. அவனுக்கு எதிர்வந்தது பிறிதொரு கரிய வண்ணத்தேர். அதன் கொடி புகைச்சுருள் என பறந்தது. அதிலமர்ந்திருந்தவனின் எரிவிளிம்புகளை அவன் கண்டான். அவன் உன் வெஞ்சினத்தின் இலக்கு. அவனை வென்றால் நீ முற்றடங்கி குளிர்வாய். பாண்டவனே, நீ சென்றடைய தடையென எப்போதும் இறுதியில் எழுந்து நிற்பது இதுவே என்றது தெய்வம். யார் அவன் என்றான் அர்ஜுனன். உன் உடன் பிறந்தோன். யுகமடிப்புகள் தோறும் நீங்கள் போரிட்டே வருகிறீர்கள். அர்ஜுனன் விழிகூர நோக்கியதுமே அடையாளம் கண்டு கொண்டான். என் படைக்கலங்களில் ஒன்றை எடுத்து அவனை எதிர்கொள்க என்றது பன்றிமுகத் தெய்வம். அவன் உடல் விம்மி பின் மெல்ல தணிந்து, அந்த மலர் என் படைக்கலமாகுக்கு என்றான். அதர்வன் புன்னகையுடன் அவ்வாறே ஆகுக என்றான். அர்ஜுனன் எடுத்து வீசிய அந்த மலர் பெருகி மாமழை என்றாகி அக்கரிய தேர்மேல் பொழிய அது குளிர்ந்து நீர்ப்புகையிழ நின்றது. அனல் அணைந்து அது அமைவதை அவனால் காண முடிந்தது. புன்னகையுடன் ஏதோ சொல்ல முயன்ற கணம் ஆம் 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 என்னும் முழக்கத்தைக் கேட்டபடி அவன் உதிர்ந்து தேர்தட்டிலிருந்து கீழே விழுந்தான். அவன் எரிதல் அணைந்துவிட்டிருந்தது. எழுந்து நின்றபோது தன் உடலின் மென்மையையும் மணத்தையும் அறிந்தான். பூனை மயிர் படர்ந்த முகமும் நான் இழுத்த கைவில் போன்று இறுகிய இளைய உடலுமாக அவன் முதிரா இளைஞனாக மாறிவிட்டிருந்தான். பேரியாழின் நரம்புகளின் அதிர்வு போன்ற ஒலியைக் கேட்டு அவன் நோக்கினான். இளஞ்செந்நிற தாமரை மலர் நீரலையில் எழுந்தமைந்து அணுகுவது போல வந்த தேர் ஒன்று தெரிந்தது. செந்தாமரையின் மலர்ந்த 7 இதழ்கள் போன்ற குதிரைகள் குளம்புகளை உதைத்து கழுத்து திமிரி கனைப்போசையுடன் நின்றன. அதை ஓட்டி வந்த பாகன் மலர் நடுப்புள்ளி போலிருந்தான். இறங்கி தலைவணங்கி, நான் காமன் என்றான். இது என் தலைவனுடன் நீங்கள் செல்லும் தேர். அவன் அந்த தேர் மீட்டி முடித்த யாழென இசை விம்மிக் கொண்டிருப்பதை தன் உடலால் உணர்ந்தான். அணுகியபோது அவ்விசையை உள்ளம் உணர்ந்தது. என் தலைவரை சாமன் என்கிறார்கள். வானில் கார் நிறைப்பவர். மரங்களை மலர் கொள்ளச் செய்பவர். யானைத் துதிக்கைகளை குழையச் செய்பவர். மான்விழிகளில் ஒளியாகுபவர். மலைத்தேன் கூடுகளுக்குள் இனிமையை நிறைப்பவர் என்றான் காமன். ஷட்ஜன், ரிஷபன், காந்தாரன், மத்திமன், பஞ்சமன், தைவதன், நிஷாதன் எனும் 7 புரவிகளால் இழுக்கப்படும் இந்த தேர் சுனாதம் எனப்படுகிறது. அவன் தேரைத் தொட்டதுமே தன் உடல் முழுக்க இசை நிறைவதை உணர்ந்தான். தேனில் துழாவிய நாக்கு என்றாகியது அவன் உடல். அவ்வினிமையை தாழ முடியாமல் அவன் விழிகசிந்தான். உடல் நடுங்கி அதிர தேருக்குள் ஏறி அங்கே முற்றிலும் மலர்ந்த தாமரை மலரென அமர்ந்திருந்த தெய்வத்தைக் கண்டான். புரவியின் தலை, விழிகள் நீல மலர்கள் போலிருந்தன. 6 கைகளில் வில்லும் அம்பும் மலரும் மின்கதிரும் கொண்டு ஆஞ்சலும் அருளலுமென அமைந்திருந்தது. வருக மைந்தா என அவனை கைப்பற்றி தன் அருகமரச் செய்தது. இசையின் அலைகளில் எழுந்தமைந்து அவன் சென்று கொண்டிருந்தான். எதிரே இளஞ்செந்நிறத்தேர் ஒன்று மிதந்தணைவதைக் கண்டான். உன் காமத்தின் நிறைவை அளிப்பவள் அவள். நீ இக்கணம் வரை சற்றும் அறியாதவள்.
இளையோனே, எதிர்ப்படும் அத்தனை முகங்களினூடாகவும் நீ தேடிக் கொண்டிருந்தது அவளையே. இதோ உனக்கு அவளை அளிக்கிறேன். விழைவை ஆற்றலெனக் கொண்டு எழுக. அத்தனை புலன்களாலும் அவளை அடைக. இசைதலின் பேரின்பத்தை அறிந்து கடந்தெழுக என்றது அத்தெய்வம். ஒரு கணம் எண்ணிய பின் அறிந்து அதைக் கடந்தவர் எவருமில்லை என்றான். அக்கணமே அவன் ஒரு சிறுமைந்தனாக மாறி இடையில் கெண்கெணியும் கழுத்தில் ஐம்படைத்தாலியும் மட்டும் அணிந்து அத்தேரில் நின்றிருந்தான். அவனை அறியாமல் எதிர்த்தேர் கடந்து சென்றது. அவனை இரு கைகள் இறக்கி கீழே விட்டன. கடந்து செல்வனவற்றை விழிமலர்ந்து புன்னகைத்து நோக்கியபடி அவன் அங்கே நின்றிருந்தான். பொற்கொண்டலம் ஒன்று கீழ்த்திசையில் எழுவதைக் கண்டு கைகளை வீசி சிரித்தான். அது பெருகி அணுகியபோது பொன்னிறப் புறவிகள் இழுக்கும் ஒரு தேர் அது என்பதைக் கண்டான். பொன்னொளி தரையில் மஞ்சள் நீர் என பரவிக் கிடக்க அது வந்து அவனருகே நின்றது. பழுத்த வாழைப்பழச் சீப்பு என புறவிகள் நிலைகொள்ள பாகன் இறங்கி வந்து அவனிடம், நான் மோகன், எந்தை எதிர்வனின் தேருக்கு வருக என்றான். அகிர்ப்புகை மணக்கும் அத்தேரினுள்ளில் கலைமான் உருவில் அமர்ந்திருந்தது 4 கைகளில் மலரும் அமுதும் அஞ்சலும் அருளலும் கொண்ட தெய்வம். கவர்கொம்புகளில் மலரும் தளிரும் எழுந்திருந்தன. வருக குழந்தை என அவனை அள்ளி தன் மடியில் அமர்த்திக் கொண்டது. இங்கு தெரியும் அனைத்தும் உன்னுடையதே. நீ விழைந்தவையும் அடையாதவையும் மட்டும் நிறைவகுக்கும் வெளி இது. நிறைக என்றது. அவன் விழிவிரித்து வாயில் கையை விட்டுக்கொண்டு ஒவ்வொன்றையாக பார்த்தான். பின் சிணுங்கி அழுதபடி, அம்மா வேண்டும் என்றான். இவற்றில் எதை வைத்து விளையாட விழைகிறாய் நீ என்றது தெய்வம். ஒன்றுமே வேண்டாம். அம்மாவிடம் செல்கிறேன். அம்மா மட்டும் போதும் என்றான். இதை நீ இனி அடைய முடியாது. இது மிக மிக அரியது என அவனுக்கு ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டியது. அம்மா, அம்மாவிடம் செல்கிறேன். அம்மா அம்மா என அவன் அலறி கால்களையும் கைகளையும் உதைத்தபடி திமிரி அழத் தொடங்கினான். அழுது மூச்சு சிக்கிக்கொள்ள உடல் நீலம்பாரித்து அவன் துடித்தான். அம்மா அம்மா என்று உதடுகள் அசைந்து கொண்டே இருந்தன. அவனை இறக்கி படுக்க வைத்துவிட்டுச் சென்றது தேர். புழுதியில் அவன் கிடந்து நெளிந்து அழுதான். வெண்மை ஒளிரும் தேர் ஒன்று அவனருகே வந்து நின்றது. வெண்புறவிகள் காலோய்ந்து மூச்சு சீறின. அதிலிருந்து சாந்தன் எனும் பாகன் இறங்கினான். அம்மகவை இரு கைகளால் அள்ளி எடுத்து தேருக்குள் அமர்ந்திருந்த தெய்வத்திடம் அளித்தான். வெண்பசுவின் தலையும் அஞ்சலும் அருளலுமென மலர்ந்த இரு கைகளும் கொண்டிருந்தாள் ரிக் என்னும் அன்னை. எஜுர்வன், சாமன், அதர்வன் என்னும் 3 மைந்தர்களைப் பெற்றவள். அவள் அவனை தன் முலைகளுடன் அணைத்து அமுதுக்காம்புகளை அவன் வாயில் வைத்தாள். ஆவலுடன் சப்பி உறிஞ்சி உண்ண அவன் சுருங்கி ஒரு மொட்டென்று ஆனான். அவனை தன் இடையிலுக்குள் செலுத்தி கருவறைக்குள் வைத்துக் கொண்டாள். அங்கே அவன் கைகள் குவித்து உடல் சுருட்டி அமைந்தான். அவன் உடல் பொன்னாகியது. உருகிச் சுட்டும் பொற்துளி என அவள் கருவறைக்குள் இருந்து அவன் பிறந்தெழுந்தான். 9 சூரியன்கள் ஒளிவிட்ட பிறிதொரு உலகில். ஹிரண்யகர்ப்பனே, வருக என்று ஓர் அறிந்த குரல் அவனை அழைத்தது. எரிந்தது முதற்புறம். செந்தசைக் கோட்டை சூழ் பெருநகரம் அணுவெனக் குறுகியது. விதையுள் கருவென ஆகியது. இருப்பென்றும் இல்லையென்றும் ஆடும் ஓர் ஊஞ்சல். எரிந்தது மறுபுறம். வெள்ளிச் சிலந்தி பின்னிய வலைநகரம். ஒரு கண்ணி பிறிதொன்றை ஆக்கும் நெசவு. அவிழ்ப்பதே இருக்குவதாக ஆகும் அவிழாச்சுழல். எரிந்தது பிறிதொரு புறம். பொன்னிறக் கருவறை. ஆடிகள் தங்களுள் நோக்கி அமைத்த மாநகரம். எதிர்ப்பவரை அள்ளி தன் குடிகளென்றாக்குவது. கோடிக்களம் கொண்ட ஆடல். கோடிக்காய்கள் நின்றிருக்கும் களம். எரிந்தெழுந்தது முப்புறம். செம்பு எரிந்தது. எரிந்தது வெள்ளி. உருகி அழிந்தது பொன். மூவழி அனலில் தழல் மூண்டெழுந்தது முப்புறம். கைப்பிடி நீரென்றாகியது. எஞ்சியது அது. நீரெனும் வெண்மை. சிரவியம் என்னும் காட்டில் ஓர் ஆண்குயில் மஞ்சள் கொடி ஒன்று பறப்பதைக் கண்டு அருகணைந்தது. அது கொன்றைமரம் பூத்திருப்பது என்று அறிந்ததும் தன் உடல் விம்மி இறகுகள் எழுவதை உணர்ந்தது.
சிறகுகளைச் சுழற்றியபடி மாதவி கொடி ஒன்றின் வளைவிலிருந்து ஊசலாடிய போது தன் அலகிலிருந்து அன்றுவரை அறிந்திராத இன்னிசை ஒன்று எழுவதைக் கேட்டது. அவ்விசையின் சுழலில் இன்னுமென தித்தித்துச் சென்று கொண்டிருந்தது. பின் அதைக் கேட்பவர் எவர் என உணர்ந்து விழிப்பு கொண்டது. மிக அருகே வரிவரியென உடலிறகு கொண்டு அமைந்திருந்த பெண்குயிலைக் கண்டு கொண்டது. அதை நோக்கி தன் விடாயைப் பாடியது. விடை எழாமை கண்டு தன் தனிமையைச் சொன்னது. அதை துயரின்றி மீட்டியது. அதன் விழிகளைக் கண்டதும் ஒலியடங்கியது. அவள் கொண்ட அமைதி தன் இசையின் உச்சமென உணர்ந்தது. வீக்ஷம் என்னும் காட்டில் ஓர் ஆண்மான் குளிர்ச்சினை ஒன்றில் குனிந்து நீர் அருந்திய போது தன்னருகே நின்ற துணைமானை அங்கு கண்டது. நீரில் ஒளியென நடனமிட்டு அவ்வழகைக் கண்டு பெருங்காதல் கொண்டு முத்தமிட்டது. விடாய் மிகுந்து நாகுவித்து தன் துணைவியை அள்ளிக் குடிக்கலாயிற்று. ஒரு துளியும் குறையாமல் தன் உடல் ஊறி நிறைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து மயங்கி நின்றிருந்தாள் அவள். தம்சம் என்னும் காட்டில் 2 யானைகள் சேற்றுப் பரப்பொன்றில் இறங்கி தங்கள் உடல் எடையை இழந்தன. துதிக்கை தழுவியும் உடல் வழுக்கியும் இணைந்து பிளிரியும் காதல் கொண்டன. மதமிழந்து கன்னம் நனைந்த களிறு கொம்புகளால் பிடியைத் தூக்கிச் சுழற்றி வீசியது. சினம் கொண்ட பிடி